இந்த அகத்திக்கீரையில மெக்னீசியம் பொட்டாசியம் அப்படின்ற 2 ஊட்டச்சத்தும் அதிகமா இருக்கு. இந்த மெக்னீசியம் பொட்டாசியம் அப்படின்ற ரெண்டுமே நமக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாம தடுக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபியை எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இதுல அதிக அளவுல இருக்கு. அதே மாதிரி இரும்பு சத்தும் அதிகம் உள்ள ஒரு உணவு இது. இந்த இரும்பு சத்து அப்படின்றது நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாக்கும். ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை, அதாவது ஆர்பிசி கவுண்ட் எப்பவுமே குறையாம கரெக்டான அளவுல வைத்து பராமரிக்கும். இதனால ரத்த சோகை பாதிப்பே ஏற்படாம தடுக்க முடியும். உங்க வீட்டுல யாருக்காவது ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா உங்க அன்றாட உணவுல அகத்திக்கீரையையும் கட்டாயம் சேர்க்கணும். இப்ப முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே சாப்பிடுவீங்க இல்லையா, அதே மாதிரி அகத்திக்கீரையும் உங்க 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது உங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் எப்பவுமே கம்மியாகாம கரெக்டான அளவுல பராமரிக்க முடியும். அதே மாதிரி உங்க வீட்டுல யாருக்காவது அடிபட்டு ஏதோ ஒரு இடத்துல புண்ணு இருக்குன்னா உடம்புல அந்த புண்ணோட ரணம் கொஞ்ச நாள் ஆறாம அப்படியே இருக்கு